லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக முதல்வராக விஜய் இருக்கும் வரை மேகதாது அணை கட்ட முடியாது என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். இன்று தமிழகத்தை ஆளுகிற போது தமிழகம் ஒரு தூய்மையான பகுதியாக மாற்றப்பட வேண்டும். இதுவரையும் இல்லாத அளவிற்கு அனைத்து பகுதி பணிகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் எண்ண கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் ஒரு கிராமமாக இருக்கின்ற அழிக்குழி ஊராட்சி மன்றத்தில் அனைத்து பகுதியிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மின்சாரம் எங்கே இல்லையோ அந்த இடத்தில் சோலார் மூலமாக மின் விளக்கில் எரிவதற்கும் அதே நேரத்தில் தூய்மையான பணிகளை ஆற்றுவதற்கும் இங்கே இருக்கிற எல்லோரும் எல்லாம் பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய அன்பு சகோதரர் ரங்கராஜன் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிராமங்களை தத்தெடுக்கிற போது அரசு செய்கின்ற பெரிய திட்டங்களை தவிர மக்களுக்கு தேவையான தூய்மை பணிகளை, அதுவும் குடிநீர் எங்கெங்கே குழாய்கள் உடைந்திருக்கிறதோ அதை சரி செய்வது, மற்ற மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒன்று அறியாமலே இருக்கின்ற அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இது ஏதுவாக அமையும். இதிலே சகோதரி இந்துமதி அவர்களும் நம்முடைய பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி அவர்களும் அதே போல பிரதீப் அவர்களும் நம்முடைய ஊராட்சி ஒன்றிய குழுவுடைய தலைவர் மௌலீஸ்வரன் போன்றவர்கள், தம்பி என்கிற சுப்பிரமணியம் போன்றவர்கள், அதே போல குறிஞ்சிநாதன், செந்தில்குமார் மற்றும் அனைவரும் இங்கே இருந்து இணைந்து அந்த பணிகளை சந்திரசேகர் போன்றவர் இணைந்து செய்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல் கட்டமாக நம்முடைய தொகுதியில் நம்முடைய சிவகுமார் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பணி எல்லா ஊராட்சி மன்றங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கான பணிகளை எந்தெந்த ஆலைகள் எந்தெந்த தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அவர்களை அணுகி அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த கிராமங்களை அவர்கள் இது போன்ற பணிகளை ஆற்றுவதற்கு அதிகமான கூடுதல் நிதி வேண்கிற போது அரசே அதை செய்யும். ஆனால் சிறிய சிறிய பணிகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதற்கு இவர்கள் ஏதுவாக இந்த பணிகள் அமையும். ஆகவே மக்கள் என்பது குப்பைகளை முழுமையாக ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. ஆனால் பல இடங்களிலே பார்க்கின்ற போது அந்த குப்பைகளை ஒரு இடத்தில் சேர்ப்பது என்பது எளிதான காரியமாக இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. அதையெல்லாம் சீர் செய்வதற்காக இவர்களை போன்றவர்கள் இதை தத்தெடுக்கிற போது அந்த பணிகள் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும். சில இடங்களிலே குழாய்கள் ஏதோ ஒரு இடத்திலே உடைந்து விட்டால் அதற்கு மதிப்பீடுகள் தயாரித்து அதற்கு பிறகு பணிகளை ஆற்ற வேண்டும். அந்த பணிகளை இவர்களே நேரடியாக ஆற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே மக்கள் கழிப்பிட வசதி என்பது அது நாகரிகத்தோடு சுத்தமாக இருக்கப்பட வேண்டும். அதை பராமரிக்கின்றவர்களுக்கு ஊக்கத்தை தருகிற போது அவர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை அதை பராமரிக்கிற போது அந்த கழிப்பிட வசதி என்பது எல்லோரும் அங்கே சென்று தங்கள் கடனை கழித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அது அமையும். இதெல்லாம் சிறிய சிறிய காரியம். அரசே இன்று ஒருவரை நியமித்தால் கூட முழுமையாக 12 மணி நேரம் அங்கே இருந்து அந்த பணிகளை அவர்களால் ஆற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறது. அப்படி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்களைப் போல ஊக்கத்தை தருகின்றவர் இருந்தால் அது மகிழ்ச்சியாக அவர்கள் மீண்டும் கூடுதலாக பணிகளை ஆற்ற முடியும். ஆகவே இது போன்ற பணிகளை ஆற்றுவதற்கு இன்று 2 சக்கர 3 சக்கர வாகனங்கள் 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தையல் மிஷின்கள் 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சோலார் மின் விளக்கில் அமைப்பதற்கு பேனல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இங்கே மருத்துவ முகாம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சிகிச்சை பெறுவதற்கு இன்றைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து இந்த பணிகள் விரைந்து செய்வதற்கு அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்கள் ஒரு சிறந்த வேகமாக விரைவாக செய்யக்கூடியவர். லாரி டிரான்ஸ்போர்ட்னா வேகமாக போய்த்தாங்கன்னு வேற வழி கிடையாது. அந்த வேகத்தில் அவருடைய வேகம் இருக்கிறது. இந்த கிராமத்தை அதே வேகத்தில் எல்லோரும் பாராட்டுகின்ற கிராமமாக மாற்றி அமைப்பார் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், இன்றல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்திலே அணிகளை அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக ஒரு சரித்திரத்தை படைக்கப் போகிறார்கள். அதற்குடைய வாழ்த்துக்களையும் பாராட்டில் உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இதுக்கு முன்னாடி காவிரியில தண்ணீர் விடாத காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா உட்பட எல்லாருமே நீதிமன்றத்தை நானாங்க. இப்ப இவர் கர்நாடகா முதலமைச்சர் சந்திப்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, எல்லா முதலமைச்சரும் முதல்ல அவங்களுடைய பிரதிநிதிகளாக அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஐ அனுப்பினார்கள். அவரோடு ஒரு அமைச்சரும் அனுப்பினாங்க, சட்ட அமைச்சர். அப்போது சண்முகம் இருந்தார். 2 பேரையும் கனெக்ட் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. அம்மா கேரளாவுக்கு போனாங்க. கர்நாடகத்துக்கு போய் முதலமைச்சரோடு பேசி எங்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தார்கள். அதற்கு பிறகு காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப வழக்கு மன்றத்திலே வழக்கை தொடர்ந்தால் இது நடைமுறையில் இருக்கிற ஒன்று. இதில் மாற்றங்கள் இல்லை. இது நடைமுறையிலே இதற்கு முன்னால் நடைபெற்று இருக்கிறது. முதலமைச்சர் தான் செல்லவில்லையே தவிர முதலமைச்சர் பிரதிநிதிகளாக அவருடைய கடிதத்தை எடுத்து சென்று அங்கே முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்து அம்மா அவர்கள் நேரடியாக அவரோட தொலைபேசியிலே பேசி இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. சார், இந்த முறை மேகதாது அணை கட்டிய தீர்வுன்னு சொல்ற சூழ்நிலையில முதலமைச்சர் அங்க போறது நமக்கு பின்னடைவா தான் இருக்குன்றாங்க சார். 100% பின்னடைவாக இருக்காது. தான் தமிழ்நாட்டை ஆளுகிற வரை மேகதாது அணையில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க இயலாது. அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. இப்போ பொதுவாக எந்தெந்த பகுதியிலே குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எந்த இடத்திலே நிலத்தடி நீர் இருக்கிறதோ என்பதை ஆய்வு செய்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைந்து எந்தெந்த இடங்களிலே ஆழ்வாய் கிணறுகள் அமைத்து அவர்களுக்கு சீரான முறையில் தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இங்கே கூடுதலாக ஆற்றிலிருந்து தண்ணீரை வழங்கி குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். இப்போது 18 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மின் மோட்டர்கள் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார். 22 மணி நேரம் அது இயங்கும். அப்போது கூடுதலாக 4 மணி நேரம் வருகிற போது தண்ணீர் பற்றாக்குறையே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். அங்கிருந்து கொண்டு வருகிற தண்ணீர் ஜம்ப் என்று சொல்வார்களே, அதற்கும் இதற்கும் மின்சார நேரங்கள் மாற்றப்படுகிறது என்று சொன்னார்கள். அதையும் சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே குடிநீர், கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீர் தேவையான அளவிற்கு இந்த அரசு முயற்சிகள் மேற்கொண்டிருப்பது மட்டுமல்ல, வெற்றிகரமாக கிடைக்க ஏற்பாடு செய்யும். நேற்று பதில் சொல்லிட்டீங்க. ஆப்பக்கூடல பதில் சொல்லிட்டேன். ஆப்பக்கூடல் 13 லட்சம் கோடி கடன்